பரிசுத்தம் மையப்படுவதாக. தேவன் நம்மளை ஆசீர்வதித்து பாதுகாத்து இருக்கிறார். யார் பாக்கியவான்னா, கர்த்தருக்கு யார் பயப்படுறாங்களோ அவங்க தான் பாக்கியவானோ. சங்கீதம் 128 அதிகாரம் 1 கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். யார் பாக்கியவன் சொல்லப்பட்டிருக்கா? யார் ஒருத்தர் கர்த்தருக்கு பயப்படுறாங்களோ, ஒரு கர்த்தர் வழியில யார் நடக்கிறாங்களோ அவங்க பாக்கியவன் சொல்லப்பட்டிருக்கு. அனைவரும் என்ன பண்ணணும்னா, கர்த்தர் வார்த்தையை வாசிக்கிறோம், கர்த்தர் கொடுத்த ஞானம் நம்மளுக்கு இருக்குது. ஆனா கர்த்தர் பயப்படுற பயம் கிடையாது. கர்த்தர் பயப்படுற பயம் என்னன்னா, தீமை விட்டு விலகுவதை கர்த்தர் பயப்படுற பயமா இருக்குது. இப்போ கர்த்தர் பயந்து ஒரு வழிகளில் நடக்கணுமா, என்ன கர்த்தர் சொல்லி கொடுக்குறாரு, என்ன வார்த்தை பேச சொல்றாரோ அது மாதிரி நம்ம நடக்கிற பிள்ளைகளாக இருக்கணுமா. அப்படி நடந்தோம் அப்படின்னா பாக்கியவானா இருக்கும் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. மனுஷனுக்கு பயப்படாம கர்த்தருக்கு பயப்படணும் ஆண்டு சொல்லி கொடுத்துருக்காரு. ஆனா கர்த்தருக்கு பயப்படுங்க, கர்த்தர் நிச்சயம் ஆஸ்வதிக்க தேவனா இருக்காரு. கர்த்தருக்கு பயந்து வழியில் நடக்கிறவன் பாக்கியவானா இருக்கிறாங்க. கர்த்தருக்கு பயந்து வாழும் கர்த்தர் ஆஸ்வதிப்பார். கர்த்தர் பரிசுத்தம் மையப்படுவதாக. ஆமென்.